திமுகவுடைய வாக்கு சதவீதம் என்ன? தனியாக நின்னா கூட 20க்கு மேலே இருக்கும். இல்லை, அவர் மாணிக்கம் தாக்கரே சொன்னார் 26 தான் திமுகவோட தனிப்பட்ட செல்வாக்கு. எல்லா கூட்டணியும் சேரும்போது அது 41 அதிகரிக்குது அப்படின்றது. நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்றால் 2 பெரிய திராவிட கட்சிகளும் சத்தியமாக வந்து மெஜாரிட்டி வந்தால் கொடுக்க மாட்டாங்க. மைனாரிட்டி வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை வாய்ப்பு இருக்குது. அது எல்லாரும் சொல்லிகிட்ருக்கோம். மைனாரிட்டி கவர்மெண்ட் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த முறை நிச்சயமாக கூட்டணி ஆட்சி. அதனால் அந்த சர்ச்சையை வந்து நீங்கள் பெருசாக்கிட்டீங்கன்ற மற்ற மாநில தேமுதிக சேர்றதன் மூலமா கடந்த முறை 25 வாங்கினாங்களே சார், இப்போ கூடுதலாக சீட்டுகள் காங்கிரஸால வாங்க முடியுமா இப்போ இருக்கிற நிலைமைக்கு? நிச்சயமாக ஒரு 4 சீட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 25, 29 ஆகும். அதற்கு மேல் ஒரு சீட்டு 30 கூட டச் பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய அழுத்தம் திருத்தமான யூகம். ஓகே சார், இன்னொன்று இப்போ தேமுதிகவினுடைய வருகை அப்படின்றது கூட்டணி எப்படி சார் பலப்படுத்தும்? அவங்களுக்கான செல்வாக்கு என்னவா இருக்குது இப்போ தற்பொழுதுக்கு பார்த்தா? அதாவது தேமுதிக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2011 அதிமுக கூட்டணி வைத்த போது எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றார்கள்? எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. 27 இடங்களுக்கு தேமுதிக வெற்றி பெற்றது. ஓரளவு கட்சி வளர்கிற நேரம். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அந்த எம்எல்ஏக்களை பறித்து அதிமுக சேர்த்தல் அப்படியே நஞ்சு போச்சு. அதன் பிறகு வந்து திமுகவுடன் வந்திருக்க வேண்டிய கட்சி வராமல் போச்சு.